வணக்கம் நண்பர்களே, ஏசேமேல் சுசுகி குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். எவ்வாறெனில், வாகனங்கள் அதன் வடிவமைப்பு, உருவாக்க தரம், வலிமை மற்றும் பாதுகாப்பு பண்புகளால் அடையாளம் காணப்படுகின்றன. S.M.L சுசுகி வாகனங்கள் எப்போதும் முதலிடத்தில் உள்ளன. இந்த பண்புகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் S.M.L மற்றும் சுசு ஆகியவற்றிலிருந்து வரும் பள்ளி பேருந்துகளில் AFPS முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. AFPS அயர் அலாரம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் முழு வடிவம் என்ன? AFPS பற்றி மேலும் அறியும் முன், FDSS எனப்படும் வாகனத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீ பாதுகாப்பு அமைப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். தீ கண்டறிதல் மற்றும் பிரிப்பு அமைப்பு FDS பெட்டியில் உள்ள தீயை அணைக்க இயந்திரம் மட்டுமே செயல்படுகிறது, ஆனால் பயணிகள் பெட்டியில் தீயை அணைக்க AFPS உதவுகிறது. எனவே வாகனத்தில் எங்காவது தீ ஏற்பட்டால், அது என்ஜின் பெட்டியாக இருந்தாலும் சரி அல்லது பயணிகள் பெட்டியின் சத்தமாக இருந்தாலும் சரி, அதனால் அதை அணைக்க முடியுமா? என்ஜின் கம்பார்ட்மெண்டில் தீ இருந்தால், A.S.S மூலம் தானாக தெளிப்பதன் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வரலாம். மேலும் பயணிகள் பெட்டியில் தீ இருந்தால், அங்குள்ள A.S பயன்படுத்தி தீயை அணைக்கலாம். சத்தம் FDSS ஒரு தானியங்கி அமைப்பா? அதாவது, தீ கண்டறியப்பட்டவுடன் தெளிப்பு தானாகவே தொடங்கும். AFPS ஒரு கையேடு அமைப்பு இருக்கிறதா? அதாவது, தீ கண்டறியப்பட்ட பிறகு தெளிப்பைத் தொடங்க நீங்கள் ஒரு பொத்தானை அழுத்த வேண்டுமா? வீடியோவில் மேலும் விளக்கப்படுவது எது? இரண்டு அமைப்புகளும் ஒரே கட்டுப்பாட்டு அலகிலிருந்து செயல்படுகின்றன. எனவே இப்போது AFPS இன் செயல்பாட்டு முதன்மை மற்றும் சத்தம் பற்றி விவாதிப்போம். அதன் பராமரிப்பு பற்றி தெரியுமா? நீர் விநியோக அமைப்பு, உணர்வு அலகு, கட்டுப்பாட்டு அலகு மற்றும் எச்சரிக்கை அலகு ஆகியவை AFPS இன் சில முக்கிய கூறுகளாகும். அனைத்துக்கும் முன்பாக, நீர் விநியோக அமைப்பு பற்றி தெரியுமா? AFPS இன் நீர் விநியோக அமைப்பு நைட்ரஜன் சிலிண்டர் அழுத்தம், வால்வு, சோலனாய்டு வால்வு, நீர் சிலிண்டர் மற்றும் நீர் விநியோக நெட்வொர்க் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது. இப்ப விடலாமா? ஒவ்வொரு கூறுகளைப் பற்றியும் விரிவாக உங்களுக்குத் தெரியுமா? முதலில், இது நைட்ரஜன் சிலிண்டர். இந்த சிலிண்டரில் உயர் அழுத்த நைட்ரஜன் சேமிக்கப்பட்டுள்ளது. இதன் உதவியுடன் முழு காரிலும் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. இந்த சிலிண்டரில் ஒரு சக்கர வால்வு உள்ளது. இந்த பின் லாக் போடப்பட்டுள்ளது, எந்த சிலிண்டரை திறந்த நிலையில் பூட்டி வைக்கிறது. இந்த முள் இந்த சக்கரத்துடன் இந்த வழியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், ஏனெனில் இந்த முள் பாதுகாப்பாக செயல்படுகிறது மற்றும் வீல் வால்வை மூடாமல் தடுக்கிறது. நைட்ரஜன் சிலிண்டரிலிருந்து வரும் நைட்ரஜன் வாயு இந்த குழாய் வழியாக P.V எனப்படும் அடுத்த பகுதிக்கு செல்கிறது, அதாவது அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும் வால்வு. இந்த வால்வு சத்தம் நைட்ரஜன் சிலிண்டரிலிருந்து வரும் வாயுவின் அழுத்தத்தைக் குறைத்து வரிச்சுருள் வால்வை நோக்கி முன்னோக்கி அனுப்புகிறது. P.V உள்ள இந்த அளவீடு நைட்ரஜன் சிலிண்டரின் அழுத்தத்தை சொல்கிறதா? இரைச்சல் இந்த கேஜுக்கு அடுத்த கேஜ் PRV இலிருந்து சூரிய வால்வுக்கு செல்லும் அழுத்தத்தைப் பற்றி சொல்கிறது. இந்த அழுத்த மதிப்பு வாகனத்தின் வீல்பேஸுக்கு ஒத்திருக்கிறது. இந்த விளக்கப்படத்தில் மாதிரிகள் சத்தத்திற்கு ஏற்ப இருப்பதை நீங்கள் காணலாம். அழுத்தத்தின் மதிப்புகள் என்ன? வாகனத்தின் வீல்பேஸ் அதிகரிக்கும்போது, நைட்ரஜன் சிலிண்டர்களின் திறன் மற்றும் வாயு அழுத்தம் இரண்டும் அதிகரிக்கின்றன. இந்த கேஜெட்களில் குறைந்த அழுத்தம் அல்லது அதிக அழுத்தம் போன்ற ஏதேனும் அசாதாரணம் இருந்தால், அந்த விஷயத்தில் உங்கள் PRV அமைப்பு சேதமடைந்திருக்கலாம். அதை உங்கள் அருகிலுள்ள SMS சேவை மையத்திற்கு எடுத்துச் செல்வதன் மூலம் அமைக்கலாம்.
இந்த வால்வுடன் ஒரு சிறிய நிவாரண வால்வையும் பார்க்க முடியுமா? இந்த வால்வின் பெயர் கனீஸ் அழுத்தம் நிவாரண வால்வு உள்ளதா? அதில் 20 பார் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது நைட்ரஜன் சிலிண்டரிலிருந்து நீர் சிலிண்டருக்கு வரும் அழுத்தம் எந்த காரணத்திற்காகவும் 20 பார் அல்லது அதற்கு மேல் அதிகரித்தால் இந்த ரிலீ வால்வு திறக்கும். மற்றும் இந்த வால்விலிருந்து ஆக்சஸ் பிரஷர் விடுபடுமா? பிரஷர் லீஸ் முடிந்ததும் பிரஷர் ரெகுலேட்டரை சரிபார்க்க வாகனத்தை சேவை மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும் வால்வுக்குப் பிறகு இப்போது வாயு சோலிங் செய்யப்பட்ட வால்வுக்கு மேலும் செல்லும். இது மின்னணு முறையில் இயக்கப்படும் வால்வு. அதாவது AFPS இன் கட்டுப்பாட்டு அலகு தண்ணீரை தெளிக்க சமிக்ஞை செய்யும் போது இந்த வால்வு திறக்கப்படும். இதனால் உயர் அழுத்த நைட்ரஜன் சோலனாய்டு வால்வு வழியாக தண்ணீர் தொட்டிக்குள் செல்லும். சோலனாய்டு வால்வு திறக்கப்பட்ட பிறகு உயர் அழுத்த நைட்ரஜன் வாயு இந்த அடுத்த சிலிண்டருக்குச் செல்லும். இந்த சிலிண்டரில் சேமிக்கப்படும் AFPS இன் நீர் சேமிப்பு சிலிண்டர் எது? எனவே அழுத்தம் வந்தவுடன் இந்த சிலிண்டரில் நைட்ரஜன் வாயு வருமா? அனைத்து நீரும் இந்த வால்வு வழியாக நீர் விநியோக நெட்வொர்க்கிற்கு செல்லும். இது தீயை அணைக்க வேலை செய்யும். பயன்படுத்தியதும் இந்த இடத்திலிருந்து அதில் உள்ள தண்ணீரை மீண்டும் நிரப்பலாம். ஞாபகம் இருக்கா? கானிஸ் தண்ணீர் சிலிண்டர் மற்றும் நீர் விநியோக நெட்வொர்க் துருப்பிடிக்காது மற்றும் இந்த அமைப்பு தொடர்ந்து சரியாக வேலை செய்ய தண்ணீர் தொட்டியில் டீயேனியாக்கப்பட்ட தண்ணீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சிலிண்டரை நிரப்பும்போது கவனம் செலுத்துங்கள். தண்ணீர் நிரப்பும் நேரத்தில் இந்த ஏர்வெனர் திறக்கப்பட வேண்டும் என்பதை ரத்து செய்யவும். இதனால் உள்ளே சிக்கிய காற்று வெளியே வந்து சிஸ்டம் சரியாக வேலை செய்யும். வாட்டர் சிலிண்டரை தவறாமல் திறந்து பரிசோதித்துக் கொண்டே இருங்கள். அதில் போதுமான நீர் மட்டம் உள்ளதா என்பதை அறிய முடியும். ஏதேனும் கசிவு அல்லது அசாதாரண நிலை ஏற்பட்டால் வாகனத்தை SMS அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்திற்கு எடுத்துச் சென்று சரிபார்க்கவும். ட்ரெயின் போல்ட் சிலிண்டரின் இந்த பக்கத்தில் இருக்கிறதா? இரைச்சல். உங்கள் காரில் உள்ள தண்ணீர் 4 மாதங்களாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் அனைத்து தண்ணீரையும் வடிகட்டி புதிய அயனியாக்கம் செய்யப்பட்ட தண்ணீரை நிரப்பவும். நைட்ரஜன் நுழைவாயில் மற்றும் நீர்க்கடையின் வால்வுகள் எப்போதும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரைச்சல். ஏனென்றால் அது மூடிய நிலையில் இருந்தால் கணினி வேலை செய்யாது. தண்ணீர் சிலிண்டருக்குப் பிறகு இந்த தண்ணீர் நீர் விநியோக நெட்வொர்க்கிற்கு செல்லுமா? நீங்கள் பார்க்க முடியும் என தண்ணீர் இந்த குழாய்கள் வழியாக இங்குள்ள முனைகள் மற்றும் நைட்ரஜன் வாயுவின் அழுத்தம் காரணமாக சத்தம் பாயும். இந்த முனைகளிலிருந்து நீர் வருகிறதா? தீயை அணைக்க பிரஷர் மீது தெளிப்பாரா? இப்போது வீடியோவில் AFPS இல் நிறுவப்பட்ட சென்சரி யூனிட்களில் ஸ்மோக் டிடெக்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். சில காரணங்களால் கார் தீப்பிடித்தால் என்ன செய்வது? எனவே புகை சென்சார்கள் நெருப்பின் புகையை உணர்ந்து கட்டுப்பாட்டு அலகுக்கு தெரிவிக்கின்றன. இதனால் தீயை அணைக்கும் செயலியை கட்டுப்பாட்டு அலகிலிருந்து தொடங்க முடியுமா? ஸ்மோக் டிடெக்டர்களில் சிவப்பு நிற LED விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது. சாதாரண நிலையில் இந்த LED-க்கள் 10 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒளிர வேண்டும். ஆனால் இந்த ஒளி 10 வினாடிகளில் 2 முறை ஒளிரும் என்றால் சென்சாரில் தவறு உள்ளது என்று அர்த்தம். அதை சரிபார்க்க வேண்டும். புகை சென்சாரின் உள்ளீடு கட்டுப்பாட்டு அலகுக்கு செல்கிறது. இங்கே நீங்கள் AFPS இன் கட்டுப்பாட்டு அலகைக் காணலாம். எளிமையான வார்த்தைகளில் இந்த அலகு முழு AFPS இன் மூளையா? அதாவது கட்டுப்பாட்டு அலகு அனைத்து உணர்வு அலகுகளிலிருந்தும் உள்ளீட்டைப் பெறுகிறது. அவை புகை கண்டுபிடிப்பாளர்கள். அலாரிங் அமைப்பை செயல்படுத்துகிறது மற்றும் உள்ளீட்டைப் பெற்றவுடன் இயக்கி ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலம் நீர் விநியோக முறையைத் தொடங்கலாம். இந்த கட்டுப்பாட்டு அலகில் உள்ள மண்டலங்களைப் பார்க்க முடியுமா? மண்டலம் எண் 1 முதல் 3 வரை இந்த மண்டலங்கள். தீ பாதுகாப்பு அமைப்பின் மாலங்கைக் குறிக்கவா? தீ பாதுகாப்பு அமைப்பின் கண்ட்ரோலருக்கு உங்கள் வாகனம் உள்ளீட்டு பவர் சப்ளையை பெற்றால்
இந்த இடத்தில் பச்சை விளக்கு தொடர்ந்து ஒளிருமா? A.T.S.S இல் ஏதேனும் சிக்கல் இருந்தால், மண்டலம் 1 மற்றும் AFPS இல் ஏதேனும் சிக்கல் இருந்தால், மண்டலம் 2இல் ஒளி இப்படி ஒளிரும். மண்டல வேன் A.T.S.S ஐ குறிக்கிறது. இது என்ஜின் பெட்டியில் உள்ள கண்ணை உணர்ந்து அதை அணைக்கிறது. மண்டலம் 2 AFPS ஐ குறிக்கிறது. இது பயணிகள் பெட்டியில் உள்ள கண்ணை உணர்ந்து அணைக்கிறது. மண்டலம் 3 இன்னும் பயன்பாட்டில் இல்லை. எனவே FDSS இல் உள்ள சென்சார்களில் தவறு இருந்தால், இந்த ஒளி கட்டுப்பாட்டு அலகின் மண்டலம் 1இல் ஒளிரும். அதாவது A.T.S இன் சென்சாரில் ஏதேனும் பொருத்தமான தவறு உள்ளது. இந்த ஒளி கட்டுப்பாட்டு அலகில் மண்டலம் 1இல் ஒளிர்ந்தால், A.T.S இன் சோலனாய்டு வால்வு அல்லது அதன் வயரிங் இணைப்புகளில் தவறு உள்ளது என்று அர்த்தமா? இதேபோல், இந்த ஒளி கட்டுப்பாட்டு அலகின் மண்டலம் 2இல் ஒளிரும் என்றால், அப்படியானால் AFPS இன் சென்சார்களில் தவறு உள்ளது என்று அர்த்தம். இந்த விளக்கு எரிந்தால், AFPS இன் சோலனாய்டு வால்வில் தவறு உள்ளது என்று அர்த்தமா? இப்போது அபாயகரமான அலகு பற்றி பேசலாமா? வாகனத்தில் எங்காவது தீ விபத்து ஏற்பட்டிருப்பதை கட்டுப்பாட்டு அலகு உணரும்போதெல்லாம், அந்த சவுண்டர் லாஷரை செயல்படுத்துமா? ஸ்மோக் டிடெக்டர்கள் தீ விபத்து ஏற்பட்டவுடன் புகையை உணர்வது. அவர்கள் கட்டுப்பாட்டு அலகுக்கு தீ சமிக்ஞை கொடுப்பார்களா? ஸ்மோக் டிடெக்டரிடமிருந்து சிக்னல் கிடைத்தவுடன், கட்டுப்பாட்டு அலகின் மண்டலம் 2இன் தீ எச்சரிக்கை L.E.கள் ஒளிரும். அதே சமயம் கட்டுப்பாட்டு அலகு சவுண்டர் குறைந்த லாஷரை தூண்டும். இது ஆபத்தான ஒலி மற்றும் தொடர்ச்சி எச்சரிக்கை இலாஷ் ஏற்படுத்தும். முழு அமைப்பும் தீ ஆபத்து பற்றி ஓட்டுநருக்கு தெரிவிக்கும். இப்போது இயக்கி கட்டுப்பாட்டு அலகில் இந்த முத்திரையை அகற்றி, AFPS உடன் பொத்தானை அழுத்த வேண்டும். இதைச் செய்த பிறகே, குடிநீர் விநியோக அமைப்பு வேலை செய்யத் தொடங்கும். முனைகள் வெளியே வரும். அப்படியா? தீயை அணைக்க பிரஷர் வாட்டர் தெளிக்க ஆரம்பிக்குமா? இப்போது வீடியோவின் அடுத்த பகுதியில், AFPS இன் பராமரிப்பு அட்டவணை பற்றி எங்களுக்குத் தெரியுமா? முதலில், நாம் தினமும் கட்டுப்பாட்டு அலகு ஆய்வு செய்ய வேண்டும். இதில் ஏதேனும் எச்சரிக்கை விளக்கு எரிந்தால், அதை ASML சர்வீஸ் சென்டரில் சரிபார்க்கலாமா? வாட்டர் சிலிண்டர்கள், நைட்ரஜன் சிலிண்டர்கள், பிரஷர் ரெகுலேட்டர்கள், வால்வ் ஸ்மோக் டிடெக்டர்கள் மற்றும் சோலனாய்டு வால்வுகளை அவ்வப்போது சோதிக்கவும். இதுல எங்கேயோ ஏதேனும் உடல் சேதம் உள்ளதா மற்றும் நீர் சிலிண்டரில் உள்ள நீர் மட்டத்தையும் நைட்ரஜன் சிலிண்டரில் உள்ள நைட்ரஜன் அழுத்தத்தையும் சரிபார்க்கவும். ஸ்மோக் டிடெக்டரில் தூசி இல்லை என்பதை உறுதி செய்யவும். தூசி சேகரிப்பதால் தவறான எச்சரிக்கை ஏற்பட வாய்ப்புள்ளதா? இரைச்சல். அங்கீகரிக்கப்பட்ட பெசோஸ் நிலையங்களிலிருந்து நைட்ரஜன் சிலிண்டர்கள் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் மற்றும் நீர் சிலிண்டர்களை ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஹைட்ரோ சோதனை செய்ய வேண்டும். தூசி துகள்களுக்கு 6 மாதங்களில் முனை தொப்பியை ஆய்வு செய்யுங்கள். டிபாசிட் செய்ய வேண்டாமா? தூசி துகள்கள் காணப்பட்டால், S.M.L அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்திற்குச் சென்று அதை சரிசெய்து, ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் மாற்ற வேண்டுமா? மீதமுள்ள தகவல்கள் உங்கள் திரையில் காட்டப்படுமா? இரைச்சல்.